नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। श्रीगुरुचरणध्वन्त्वं वन्दे अहम् अतितदुस्सहध्वन्त्वं भ्रान्तिग्रहोपशान्तिं पांसुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निहतनिखिलसन्देहं यच्चरणद्वय अद्वय अनुभव उपदिशति तत्पदस्यार्थं गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा राधे राधे ராதே 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 ராதே. நேற்றைய தினத்தோடைய தொடர்ச்சி தான் இது. நேற்றைய தின சத்சங்கத்தை யாராவது கேட்கலையானால் முதல்ல அதை கேட்டுருங்கோ. அப்போதான் இன்றைய சத்சங்க விஷயத்தை கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகி கேட்க முடியும். சரி, இப்போ சரித்திரத்துக்கு போவோம். நான் நேற்றைய தினமே சொன்ன மாதிரி நித்தியபடி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கிருஷ்ணனை பிரத்யக்ஷமா பார்த்துடுவார். அது பெரும்பாலும் பிராத காலத்துல தன்னுடைய கிருஷ்ணன், அந்த தான் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிற கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி நிவேதனம் பண்ற சமயத்துல கிருஷ்ணன் வந்து நேரடியாவே நிவேதன பொருட்களை வாங்குவான். அப்ப பார்த்துடுவார். பெரும்பாலும் அப்பதான் பார்ப்பார். ஆனால் அப்பதான் பார்க்கணும்னு ஒன்றும் விதி ஒன்றும் இல்லை. எப்ப அவர் ஆசைப்படுறாரோ அப்ப பார்த்துடலாம். அத்தகைய ஒரு வரம் கொடுத்து வச்சிருக்கான் குருவாயூரப்பன் வில்லமங்கல சுவாமியாருக்கு. சுவாமி வில்லமங்கல சுவாமி ஒரு சமயம் ஒரு சாதுர்மாசிய விரதத்துக்கு குருவாயூர்ல போய் தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. சாதுர்மாசியம் சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியமா சொன்னிருந்த போதிலும் நம்மள மாதிரி சாதகாலுக்கும் ரொம்ப முக்கியமானது சாதுர்மாசிய காலம். அந்த 4 மாச காலம் ஒரு விதம் லௌகீக காரியங்களை கொஞ்சம் குறைச்சுண்டு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சுண்டு, நமக்குன்னு பார்த்து பார்த்து நாமே தயார் பண்ண உத்தமமான ஆகார நியமத்துல இருந்துண்டு அவா பகவன் நாம ஜபம், பாகவத பாராயணம் இப்படின்னு ஒரு இடத்துல இருந்து பண்ண வேண்டிய சாதனைகளை பண்ணணும். அது சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியம். அவ அந்த 4 மாச காலம் சாதுர்மாசிய சமயத்துல வேற எங்கேயும் போக மாட்டா. வில்லமங்கல சுவாமியாருக்கு இந்த சாதுர்மாசியம் நம் குருவாயூர்ல தங்கலாமேன்னு அவர் ஹிருதயத்துல தோண, அவர் அந்த புத்தஞ்சிரா அவருடைய ஆராதனா கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் அனுமதிச்சுட்டார். சரின்னு அங்கேருந்து குருவாயூர்ல வந்து 4 மாச காலம் சாதுர்மாசியத்தை அனுஷ்டிச்சுட்டு நித்தியபடி குருவாயூர்ல 5 பூஜையும் தரிசனம் பண்ணலாம். அதாவது அந்த பூஜா காலத்துல தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு கால பூஜா தரிசனத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. நிர்மால்ய தரிசனம் அப்படின்னா அதற்கு ஒரு பலன் உண்டு. நிர்மால்ய தரிசனம் பண்ணா இந்த பலன் உண்டு. அப்புறம் உஷ பூஜை முடிஞ்சு தரப்பா, அப்புறம் உச்ச பூஜை, இப்படின்னு 5 கால பூஜை உண்டு. அப்போ 4 மாச காலம் தன்னுடைய அனுஷ்டானம் ஜபம் தியானங்கள்லாம் பண்ணது போக பெரும்பாலான நாட்கள் குருவாயூர்ல நித்தியபடி இந்த 5 கால பூஜா சமயத்திலேயே வந்து வில்லமங்கல சுவாமியார் தரிசனம் பண்ணுவார். அப்படி குருவாயூர்ல சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு வில்லமங்கல சுவாமியார் இருந்துட்டு இருக்கார். அப்போ சுவாமியோடைய அந்த குருவாயூர்ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல சில கிருஷ்ணானுபவமான ரொம்ப ரசமான சில சம்பவங்கள் நடந்தது, நிறைய நடந்தது. அதுல ஒரு சிலது மாத்திரம் இப்ப நாம பார்ப்போம். ஒரு சமயம் இப்படி சாதுர்மாசியம் விரதத்துல இருந்துட்டு இருக்கார், நித்தியபடி கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சமயம் அவருக்கு பிராத காலத்துல நடக்கக்கூடிய ஸ்ரீவேலிய தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸ்ரீவேலினா தெரியும் இல்லையா, ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஒரு நாளைக்கு 3 முறை குருவாயூரப்பன் யானை மேல சக்கரவர்த்தி மாதிரி உட்கார்ந்துட்டு தன்னுடைய சன்னதியை தானே 3 முறை பிரதட்சணம் பண்ணி காமிப்பான். நம்ம தமிழ்நாட்டுல புறப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கேரளத்துல ஸ்ரீவேலின்னு பேரு. இது கேரள தேசம் பூராவே உண்டுன்னா கூட ஸ்ரீவேலின்னாலே நமக்கெல்லாம் குருவாயூர் தானே ஞாபகம் வரும். அப்படி இருக்கும் இல்லையா. அதுலயும் ஒரு 8:40 நைட்டு 8:40 8:45 ராத்திரி ஸ்ரீவேலி பண்ணுவா. சக்கரவர்த்தி தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு விசேஷ ஸ்ரீவேலி அது. வில்லமங்கல சுவாமியார் பிராத காலத்துல ஸ்ரீவேலிய தரிசனம் பண்ண வரார். யானை மேல உட்கார்ந்துட்டு கம்பீரமா வரான். எல்லா ஜனங்களும் கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பான கன்னத்துல போட்டுக்கிறா, நாம சங்கீர்த்தனம் பண்றா, யானை மேல இருக்கிற குருவாயூரப்பனை பாத்துக்கிறா, ஆஹாங்கிறா ஊஹுங்கிறா, எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். வில்லமங்கல சுவாமியார் அப்பதான் வந்தார். வந்துட்டு யானை மேல பார்த்தார். குருவாயூரப்பனுடைய ஷிலாரூபம் விக்கிரகம் இருந்தது, கிருஷ்ணனை காணும். நேற்றைய தினத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இவருக்கு கிருஷ்ணன் அத்தகைய யோக சக்தியை கொடுத்துருக்கான். இவர் வேற எந்த கிருஷ்ண கஷேத்திரத்துக்கு போனாலும் சரி, இல்லை எந்த சுவாமியோடைய சிவபெருமான் அம்பாள் எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் சரி, அந்த க்ஷேத்திரத்துல பிரதான கர்ப்ப கிரகத்துல இருக்கிற பிரதான மூர்த்தி உள்ளதான் இருக்காரா,
எந்த மனோநிலையில இருக்கார், இல்ல வெளியில எங்கேயாவது நிற்கிறாரா அப்படிங்கிறத பிரத்யட்சமா பார்த்து தெரிஞ்சுட முடியும். அத்தகைய யோக சக்தியை தன் பக்தன் வில்வமங்கல சுவாமியாருக்கு கிருஷ்ணன் கொடுத்து வச்சிருக்கான். இது மேல பார்த்தா குருவாயூரப்பனை காணும். குருவாயூரப்பனை காணும், எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கா. எங்க இருக்கான் இங்கேயா அங்கேயான்னு தேடுறாரு, எங்கேயும் கிடைக்கல. கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா ஸ்ரீவேலி போயின்னு இருக்கு. யானையோட தும்பிக்கையை பிடிச்சுண்டு விளையாட்டு காப்பிச்சுட்டே குட்டி கோபாலன் பாலகோபாலனாக குருவாயூரப்பன் நடந்து போறான். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பட்டுன்னு விழுந்து பிரபோன்னு நமஸ்கரிக்கிறார் வில்வமங்கல சுவாமி. கிருஷ்ணன் பார்த்துட்டு ஒரு மந்தகாசம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கடாட்சம் பண்ணிட்டு மறைஞ்சுட்டார். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வில்வமங்கல சுவாமியாட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க எல்லாரும் கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா, பிரபோ எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்காது போனாலும் அந்த தரிசனம் நடந்ததுன்னு ஒரு மகாத்மா மூலமா தெரிஞ்சுட்டோமே. நீ இப்படி யானை முன்னாடி தும்பிக்கையை பிடிச்சிருந்து நடந்துன்னு போயின்னு இருக்காயின்னு ஒருத்தர் பார்த்துட்டு எங்க கிட்ட சொல்றார். நாங்க அந்த சமயத்துல இருக்கோமே, எங்க பாக்கியம்தான் குருவாயூர் தான் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டா. அன்று முதற்கொண்டு இன்று பரியந்தம் நீங்க ஸ்ரீவேலி சமயத்துல கொஞ்சம் கரெக்டா கவனிச்சு பாருங்க. யானைக்கு பின்னாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இப்படி பாக்ஸ் மாதிரி வருவா. ஆனா யானைக்கு முன்னாடி பாக்ஸ் மாதிரி போக மாட்டான். அந்த யானை தும்பிக்கைக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படி இடம் விட்டு இப்படி வட்டத்துல இடம் விட்டு அப்புறம் அப்படி போவா. ரெண்டு சைடா அப்படி போவா. விளக்கு பிடிக்கிறவாளா ரெண்டு பக்கமா நிற்பா. ஏன்னா இப்பவும் சில நாட்கள், யாரு கண்டா பல நாட்கள் யானை மேல உட்காந்துன்னு போகாம தும்பிக்கையை பிடிச்சின்னு முன்னாடி விளையாட்டு காமிச்சுன்னு போயிட்டு இருப்பான். அதுக்குதான் அந்த இடம் விட்டு வச்சிருப்பான். நமக்கு தெரியலையே, நாம வில்வமங்கல சுவாமியார் இல்லையே. வில்வமங்கல சுவாமியாரா இருந்தா நமக்கும் தெரியும். ஆனால் வில்வமங்கல சுவாமியாருக்கு மாத்திரம் இல்ல, பின்னாடி அத்தகைய தகுதியுடையவா இந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கான். ஆச்சு, இப்படி ஒரு ரசமான சம்பவம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஸ்ரீவேலியில கிருஷ்ணன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த யானை மலமூத்திரங்கள் ஏதாவது விசர்ஜனம் பண்ணிடுத்துன்னு வைங்கோ, அந்த யானை அடுத்த ரவுண்டு வரத்துக்குள்ள கிடுகிடு 4 பேர் வருவா. எல்லாம் சூப்பரா கிளீன் பண்ணி தண்ணி ஊத்தி அதை அப்படியே சுத்தம் பண்ணி, அப்படி அசுத்தம் நடந்ததானே தெரியாது அடுத்த ரவுண்டு வரத்துக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருவா. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை கிருஷ்ணன் நடந்து வர தினமாக இன்று இருந்தால் அவனுடைய சரணத்துல இந்த அசுத்தம் ஒட்டின்றோமே அப்படிங்கிறதுக்காக கிளீன் பண்ணுவான். அவ அந்த குருவாயூர்ல எப்படி அந்த கிருஷ்ணனை பார்த்துக்கிறா பத்தியலா. நம்ம இங்க தமிழ்நாட்டை சொல்லுவோமே, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல இருந்து கொண்டாடத்தான் கொண்டாடுறா குருவாயூர்ல. இப்படி ஒரு ரசமான சம்பவம். மற்றொரு சமயம் இந்த குருவாயூர் கோவிலுக்கு பின்னாடி, நான் சொல்றது வில்வமங்கல சுவாமியாருடைய காலம், குருவாயூர் கோவிலுக்கு பின்னாடி குப்பையெல்லாம் கொட்டி வைக்கிற இடம் உண்டு. கோவில் குப்பையெல்லாம் அங்கதான் கொட்டுவா. இப்ப கிடையாது அது. அந்த இடத்துல அந்த இடம் பூராமே அசுத்தமா இருக்கும். யாரும் அந்த பக்கம் பெரும்பாலும் போக மாட்டா. அந்த குப்பை கொட்டுறவா மட்டும் தான் போயிட்டு வருவா. அந்த குப்பை குழிக்கு பக்கத்துல ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். சதா வாசுதேவா வாசுதேவா, ஹே நந்தநந்தனா, ஹே வாசுதேவா இப்படின்னே சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒரு தொழுநோயாளி. உடம்பெல்லாம் தோலெல்லாம் அழுகி போய் சீல் பிடிச்சி புழு வந்து நரக வேதனையை அனுபவிச்சுன்னு அந்த பக்கம் படுத்துட்டு இருக்கான். குப்பைக்குழி பக்கத்துல தான் அவளை படுத்துக்க முடியும். யாரும் அந்த பக்கம் போக மாட்டான். ஏன்னா இவனுடைய உடம்புலேருந்தே வரக்கூடிய துர்க்கந்தம். அதனால யாரும் அந்த பக்கம் போக மாட்டான். தப்பி தவறி போனா கூட மூக்க மூடிட்டு தான் போவா. இப்ப நான் சொல்லும் போதே சில பேருக்கு கொஞ்சம் அரவுச்சகமா இருக்கு இல்லையா, ஐய அப்படின்னு நினைக்குது இல்லையா நம்ம மனசு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கும் இந்த நிலைமை வரும். வரத்தான் போறதுன்னா தொழுநோய் வரும்னு அர்த்தம் இல்லை. அது ஒன்றும் வர வேண்டாம். நமக்கு வயோதிகம்னு ஒன்று இருக்கு பாருங்கோ, அதை விட என்ன கொடுமை இருக்கு. வயோதிகத்துல நம்ம ஆத்து பிள்ளைங்க, நம்மளால வளர்க்கப்பட்ட பிள்ளைங்களே நம்மள ஒரு ரூம்ல கொண்டு அடைச்சிருவா. சௌக்கியமா அலையாம இதே ரூம்ல இருமா அப்படின்னு அடைச்சிருவான். போய் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேம்மா, இந்த ரூம்லயே ஏற்பாடு பண்ணி தரேம்மா, வெளியிலேயே அலையாத அப்படின்னு பாசமா சொல்ற மாதிரி சொல்லுவா. என்ன அர்த்தம்னா, வெளியில வந்து தொலைக்காதன்னு அர்த்தம். நாமளும் படுத்த படுக்கி ஆயிடுவோம். மலமூத்திரங்கள்லாம் கட்டிலே போகும்படியாக நேர்ந்துரும். யாரோ அதை கிளீன் பண்ணுவா, நாத்தம் அடிக்கும். நம்ம தூக்கி வளர்த்த பேர பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகளும் கூட வரமாட்டா இந்த ஸ்மெல்னால. மேலும் மெடிசன் நாத்தம் வேற, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல தொழுநோய் வேற இதுல வரணுமா என்ன? இந்த அவஸ்தை போறாதா? நான் இது நம்ம லைஃப்லயே நடக்கும். ஆனால் நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்துக்காது போனாலும், யாரு பார்த்துப்பான்னு நாம யாரையெல்லாம் நம்பி இருக்கோமோ அவர்கள் பார்த்துக்காது போனாலும், ராதே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டேலானால் ராதையும் கிருஷ்ணனும் நம்ம கையை பிடிச்சுப்பான். நான் இருக்கேன்,
உனக்கு நான் இருக்கேம்மா அப்படின்னு கிருஷ்ணன் வந்து சொல்லுவான். ஜென்மால அவனை நம்ம கூப்பிட்டுருக்கவே மாட்டோம். நாம எதை நம்பிட்டு இருப்போம்னா, என்னதான் வெளியில ராமா கிருஷ்ணான்னு ஜப்பம் கீர்த்தனம் பாகவத பாராயணம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த போதிலும் ஒரு பெரிய பலம் என்ன நமக்கு அப்படின்னா பேங்க் பேலன்ஸ், அல்லது நாம சம்பாதிச்சு வச்சிருக்கிற நம்ம சொத்துகள், இல்ல நம்ம நம்பிக்கை, நம்மளை பார்த்துப்பான்னு நாம யாரெல்லாம் நினைக்கிறோமோ உள்ளுக்குள்ள அவைகளை ஆசிரியிச்சு நாம இருக்கோம். கிருஷ்ணன் ஆசிரியிச்சு இல்லை. பாகவத பாராயணம் பண்ணுவோம், ஆஹா ஓஹோன்னு கண்ணீர் விடுவோம், ஆசிரியம் அப்படின்னு பார்த்தோமானால் சூக்ஷ்மமா கவனிச்சு பாருங்க, பேங்க் பேலன்ஸ். வயசான காலத்துல எனக்கு உடம்பு முடியாம வந்துருச்சுன்னா யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், என் பணம் என்ன பார்த்துக்கும். இப்படி எல்லாம் ஏதோ ஒண்ணு பிடிச்சுட்டு இருக்கும் உலகத்துல. அந்த புடி விடற பரியந்தம் கிருஷ்ண கிருப்பை கிடைக்காது. சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி யாருக்கும் நினைச்சிட வேண்டாம், நம்ம லைஃப்லயே நடக்கும். இப்படி ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், அவன் வாய் ஒரு நிமிஷம் கூட பகவன் நாமத்தை விடாது, பரமபக்தன். அவன் அங்க படுத்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு உச்சபூஜ அலங்காரத்தை வில்வமங்கல சுவாமியார் தரிசனம் பண்ண வந்தார். இதே சாதுர்மாசிய சமயத்திலே வரார். உச்சபூஜை அலங்காரம் மாத்தியானிகத்துல ஒரு 12:30 மணிக்குள்ள பூஜையை முடிச்சுட்டு திறந்துருவா, தரையை எடுத்துருவா, நட திறந்துருவா. போய் நீங்க பார்க்கணும், 1000 கண் இருந்தாலும் போராது. அந்த ஒரு உச்சபூஜை அலங்காரம் அப்படிங்கிறது குருவாயூரப்பனுக்கு கலபத்தினால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவா. பார்க்கணுமே அதை. ஒரு நாளைக்கு ராதா கிருஷ்ணனாக அலங்காரம் பண்ணுவா, ஒரு நாளைக்கு உரியடி கிருஷ்ணனாக அலங்காரம் பண்ணுவா, ஒரு நாளைக்கு குருவாயூரப்பனுக்கு லட்டு கிருஷ்ணனால அலங்காரம் பண்ணுவா, நரசிம்மனாக பண்ணுவா, வைகுண்டபதியாக. இப்போ ரீசெண்டா நான் போயிட்டு வந்தேன், வைகுண்டபதியாக ஆச்சரியமான ரீதியில அனந்த சர்பத்தின் மேல உட்கார்ந்துட்டு கை ஜங்கு சக்கர கதாபத்மத்தோட இருக்கிற மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தான். பலராமராக, பரசுராமராக, இப்படி பலவாறு அலங்காரம் பண்ணுவா குருவாயூரப்பனுக்கு கலபத்தினால. கலபங்கிறது சந்தனத்தையே இன்னும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அப்புறம் குங்குமப்பூலாம் போட்டு ரொம்ப நைஸா அரைச்சிருப்பா. ரொம்ப விசேஷம் கலபம். அங்க அதை பார்க்கறதுக்கு நெஞ்சு போராது, கண்ணு போராது. இன்னென்ன நாளைக்கு இன்னென்னதான் அலங்காரம்னு ஒரு சிஸ்டம் கிடையாது. அங்க முன்னாடியே தீர்மானிச்சுக்கவும் முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவார் அந்த மேல்சாந்தி. எப்படி பண்ணுவாருன்னா, கலபத்தை எடுத்துன்னு போய் குருவாயூரப்பன் பக்கத்துல உக்காந்த உடனே அவருக்கு தோணும், இன்னைக்கு இந்த அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு. முன்னாடியெல்லாம் நினைச்சுக்க முடியாது, அது குருவாயூரப்பன் நினைக்கணும். இந்த அர்ச்சகார் ஹிருதயத்திலேருந்து இன்னைக்கு நீ இந்த அலங்காரம் பண்ணுன்னு அப்போ தோணும். இப்போ நீங்க யூடியூப்ல சில மேல் சாந்தி அவள் சுவாமிகள்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்கா, அவளே சொல்றா கேளுங்க. அதுல ஒருத்தர் சொல்றார், நான் இன்னைக்கு வேணுகோபாலன் சாத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுன்னு போனேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு குருவாயூரப்பனுடைய கைங்கரிய மேல்சாந்தி கைங்கரியம் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இன்னைக்கு வேணுகோபாலனாக தரிசனம் பண்ணுவோன்னு போனேன் ஆசைப்பட்டு. வேணுகோபாலன் ரொம்ப சிம்பிள், நமக்கு சிம்பிள் இல்லை, அவருக்கு சாத்துறதுக்கு சிம்பிள். நமக்கு உனக்கு வச்சவ கை இது மூக்கு எதுன்னு நமக்கு அலங்காரம் பண்ணா வரமாட்டேங்கிறது. அவர் உட்காந்து அலங்காரம் பண்றாரு, விழுந்துட்டே இருக்கு பாதம். அப்புறம் பாதம் விழுந்த பிறகு முகம் விழுறது, அப்புறம் வேணு வச்சுட்டு இருக்காரு, அது விழுறது. சந்தனம் ஒட்டவே மாட்டேங்கிறது கலபம். கீழ் சாந்தி பார்த்துட்டே இருந்து, சுவாமி கொஞ்ச நேரம் இருங்கோ, வேற ஏதாவது அலங்காரம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்ல, நான் காலம்புற வேணுகோபாலன் அலங்காரம் பண்ணணும் தான் வந்தேன், ஆனா இங்க வந்த பிறகு கஜேந்திர மோட்சம் அலங்காரம் பண்ணணும்னு தோணுச்சு. சமயம் ஆயிடுத்து, நான் வேணுகோபாலனே சாத்தின்னு இருக்கேன், கஜேந்திர மோட்சம் சாத்துங்கோ அப்படின்னா அது சாத்துனா அதே சந்தனம் ஒட்டுறது. வேணுகோபாலனை விட கஜேந்திர மோட்சம் கலபத்துல சாத்துறது கஷ்டம். எப்படி ஒட்டுனது? அப்போ அந்த மேல் சாந்தி ஹிருதயத்துல இன்னைக்கு நீ அலங்காரம் பண்ணுன்னு குருவாயூரப்பன் சொல்லுவான். இன்னைக்கு நடந்துட்டு இருக்காது. எல்லா மேல் சாந்திட்டையும் கேட்டுக்கலாம், நிறைய இன்டர்வியூஸ்லாம் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அப்படி வில்வமங்கல சுவாமியார் அன்றைய தினம் வேணுகோபாலனாக அலங்காரம் பண்ணியிருந்தார். அதை பார்க்கறதுக்கு உள்ள நுழையிறார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சேவிச்சுட்டு மேனி சிலிர்க்க எல்லாரும் சேவிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கா. இவருக்கு அந்த பக்தால குருவாயூரப்பனை பார்த்துட்டு வர பக்தால தரிசனம் பண்றதே ஆச்சரியமாவும் ஆனந்தமாவும் இருந்தது. அப்புறம் ஸ்வர்ண கொடிமரம் தாண்டி உள்ள நாராயணியை எழுதின மண்டபத்தை தாண்டி உள்ள கிட்ட நின்று அந்த தீப ஒளியில ஆச்சரியமா வேணுகோபாலனா அலங்காரம் பண்ணி இருக்கிற குருவாயூரப்பனை வில்வமங்கல சுவாமியார் பார்க்கிறார். தீப ஒளியில தக 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 தகன்னு ஜொலிக்கத்தான் ஜொலிக்கிறார் குருவாயூரப்பன். ஆனா கிருஷ்ணன் அங்க இல்லை. எல்லா ஜனங்களும் 100 கணக்கில் வந்து சேவிச்சுன்னு போயிட்டு இருக்கா. நான் சொல்றது அப்போ 100 கணக்கில் இல்லை, ஒரு 20-30 பேர் ஆச்சரியமா சேவிச்சுன்னு போயிட்டு இருக்கா. ஏதோ ஒரு பெரிய பஸ் வேற அப்போ வந்திருக்கு, பெரிய இங்கேருந்து ஒரு குரூப் ஒன்று வந்திருக்கு. அவள் இல்லாமல் சேவிச்சுன்னு போயிட்டு இருக்கா. பார்த்தா கிருஷ்ணனை காணும். ஏன்னா எல்லாரும் தரிசனம் போயிட்டு இருக்கா. குருவாயூரப்பன் கிருஷ்ணன் எங்க போயிட்டான்னு அப்படியே தேடுறார். இந்த பக்கம் தேடுறார், அந்த பக்கம் தேடுறார். இந்த பக்கத்துல ஒரு மணிக்கிணறு ஒண்ணு இருக்கு, அது மேல உட்காந்து காலாடின்னு உட்காந்துட்டு இருப்பான், அங்க பாக்குறார். இல்லைன்னா பால் பாயசம் இடத்துக்கு ஓடி போய் பாக்குறார். பால் பாயசம் பண்ற இடத்துல அங்க சிலப்போ உட்காந்துட்டு இருப்பான்.
அங்க பாக்குறாரு, அங்க இல்ல. கோவிலை சுத்தி சுத்தி வர்றாரு, உள் பிரதட்சணம் பண்றாரு, வெளி பிரதட்சணம் பண்றாரு, இங்க தேடுறாரு, அங்க தேடுற. சிலப்ப மதில் சுவர்ல ஒத்த காலால நடந்துட்டு இருப்பான். அந்த கதையெல்லாம் நம்ம காசி தம்புரான்கிற மகாத்மாவுடைய சரித்திரம் பார்க்கும்போது பார்ப்போம். ஒத்த காலில் நடந்துட்டு இருப்பான் மதில் மேல. அங்க போய் தேடி பார்க்கறாரு, எங்க தேடியும் கிடைக்கல. பாவம், இவருக்கு களைச்சு சளைச்சு போச்சு. கிருஷ்ணா எங்க, கிருஷ்ணா எங்க? சிலப்போ குளத்துல மீனோட விளையாடிட்டு இருப்பான். அங்க போய் பார்த்தாரு, அங்கேயும் இல்லை. அதுக்கு எய்த்தாப்புல சில குழந்தை எல்லாம் விளையாடி இருந்தா, அவளோட குழந்தையெல்லாம் விளையாடிட்டு இருப்பான் கிருஷ்ணன். சரி, அங்க இருக்கானான்னு போய் தேடி பார்த்தாரு, அங்கேயும் இல்லை. கிருஷ்ணன் எங்க போயிட்டான், எங்க? எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு அவர். ஒரே ஒரு இடத்தை தவிர, அதுதான் குப்பை கொட்டி வச்சிருக்கிற அந்த இடம். அந்த இடத்த போய் பார்ப்பானேன்னு விட்டுட்டார். ஆனா கொஞ்சம் எட்டி பார்க்கிறார், அந்த குப்பை கொட்டுற இடத்துக்கு பக்கத்துல ஒரு நீல ஜோதி தெரிஞ்சுது. ஏதாவது கண்ணாடி மேல ஏதாவது சூரியன் பட்டு பிரகாசிக்கிறதான்னு இன்னும் கொஞ்சம் உத்து பார்க்கிறார். அது மாதிரி இல்ல, ஏதோ விசேஷமா அதிப்பிரகாசமாக நீல ஜோதியாக பிரகாசிக்கிறது. இது என்னன்னு தெரியலையே, ஆச்சரியமா இருக்கேன்னு கிடுகிடுன்னு கிட்ட ஓடுறார். பாதி ஓடுன பிறகுதான் தெரியுது, அங்கதான் கிருஷ்ணன் இருக்கான். பிரபோன்னு வேகமா ஓடி கிட்ட நின்று பாக்குறார். கிருஷ்ணன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். அதை வில்லமங்கல சுவாமியார் பாக்குறார். கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடுத்து. என்ன பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன்? அந்த தொழுநோயாளியுடைய காலை எடுத்து தன் மடியில கிருஷ்ணன் வச்சிருந்து அந்த ஷீல் பிடிச்சி புண்ணு வந்து அதுல புழு வந்திருக்கு இல்லையா, அந்த காலில் இருந்து ஒவ்வொரு புழுவா கிருஷ்ணன் தன் கையினால எடுத்து அந்தன போட்டு இருக்கான். இதை எந்த பக்தன் தான் பார்த்துட்டு ரசிக்க முடியும்? பிரபோன்னு கீழே விழுந்து சேவிக்கிறார் வில்லமங்கல சுவாமியார். கிருஷ்ணா, கிருஷ்ணா, நீ இப்படி பண்ணலாமா? இது என்னது இது? கிருஷ்ணா, ஏன் இப்படி பண்ற? என்ன காரியம் பண்ற நீ? என்ன காரியம் கிருஷ்ணா பண்ணிட்டேன்னு புலம்புறார். தாங்களை இவர் நினைச்சு அவருக்கே வாந்தி வந்துருது. அவ்வளவு ஒரு மோசமான துர்க்கந்தம் வீசுறது. இவரால தாங்க முடியல. கிருஷ்ணன் சொன்னா, ஏன் என்ன பண்ணிட்டேன் இப்போ அப்படின்னு கேட்கறான் கிருஷ்ணன். கிருஷ்ணா, இப்படி பண்ணலாமா? என்ன பண்ணிட்டேன்னு கேட்கறியே, நீ இப்படி பண்ணலாமா? நீ இந்த காரியம் பண்ணலாமா? ஓ, பின்ன யார் பண்ணுவா? இவன் என் பக்தன். இவனுடைய ஆபத்து காலத்துல நான் அல்லவா கூட இருக்கணும். நானும் இல்லைன்னா யாரும், நீங்கெல்லாம் யாரும் இவனை பார்த்துக்க மாட்டேலே. யாரும் பார்த்துக்கா இல்லாதவாளை பார்த்துக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன். மேலும் இவன் என்னுடைய பரம பக்தனும் கூட. நான் அல்லவா இப்போ கூட இருக்கணும். ஏன் என்ன பண்ணிட்டேன் இப்போ அப்படின்னு. அப்பதான் கிருஷ்ணனுடைய ஒரு கருணையை நினைச்சு சந்தோஷப்பட்டார். ஆனாலும் இந்த காட்சியை பார்த்துன்னு இருக்க முடியல. உடனே வில்லமங்கல சுவாமியார் கேட்டார், கிருஷ்ணா, நீ இப்படி உன் பக்தனுக்கு பண்றேன்னு சொல்ற சந்தோஷம். ஆனால் நீ இவ்வளவு சிரமப்படுறதுக்கு பதிலா ஒரு கடாட்சம் பண்ணியிருந்தாயானால் இந்த வியாதி அவனுக்கு இல்லாம இருக்கும் இல்லையா? அதை விட்டுட்டு இப்படி பண்றேங்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணன் சொல்றான், ரொம்ப சூக்ஷ்மமான பதில். அதுக்கு கிருஷ்ணன் பட்டுன்னு சொல்றான், என்னட்டு வேணும் இன்னொரு ஜென்மா கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறான். அதை புரிஞ்சிருந்தாரு வில்லமங்கல சுவாமி. என்ன சொல்றாங்க கிருஷ்ணன்னா, எல்லா கிருஷ்ண பக்தாள் எல்லாம் எங்க போகணும்? நாமெல்லாம் எங்க போகணும்? நமக்கான இடம் என்ன? வைகுண்டம் இல்லை. கிருஷ்ண பக்தாளுக்கு உண்டான இடம் வைகுண்டத்துக்கும் மேல இருக்கிற கோலோகம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த கோலோகத்துக்கு தான் எல்லா கிருஷ்ண பக்தாலும் போகணும். அதுலேயும் ராதா கிருஷ்ணனை உபாசனம் பண்றவா அங்கதான் போவா. அங்கதானே போகணும். இந்த பக்தன் இப்போ வாசுதேவான்னு சொல்லி படுத்துட்டு இருக்கானே, அந்த தொழுநோயாளி பக்தன், அவன் கோலோகத்துக்கு போக வேண்டியது. அதற்கு விக்னமாக இந்த உடம்புல இந்த வியாதி வந்திருக்கு. இதை இவன் அனுபவிச்சு தீக்காத பரியந்தம் இவன் கோலோகத்துக்கு போய் ராதாகிருஷ்ணனுக்கு நித்திய சேவை பண்ண முடியாது. மீண்டும் மீண்டும் பிறந்துட்டே இருக்கணும். இப்ப கிருஷ்ணன் ஒரு கடாட்சம் பண்ணி ஒரு செகண்ட்ல இந்த வியாதியை இல்லாம பண்ணிடலாம். இன்னொரு தொழுநோயாளிய கிருஷ்ணன் காப்பாத்தின கதையும் பார்க்க போறோம். இவனுக்கு ஏன் பண்ணலன்னா, இவனுக்கு நான் இப்போ இந்த வியாதியை நீக்கிட்டேனானால் மறுபடியும் இந்த வியாதியை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி அவன் எடுத்தாகணும். அந்த பிறவியில 100 வயசுன்னு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப இது ஒண்ணுதானே தன் சரணத்துல இவனை சேர்த்துக்கிறதுக்கு விக்னமா இருக்கு. அதனால இதை இவனுக்கு அனுபவிச்சு தீர்க்கத்தான் வேண்டியிருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு கிருஷ்ணன் சொல்றான், என்னட்டு வேணும் இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்குன்னு. இத விஷயம் தெரிஞ்சவர் புரிஞ்சுட்டார். இப்படி ஒரு ரசமான சம்பவம். இந்த இடத்துல ஒரு விஷயம். இது மாதிரி பிராரப்தம் நமக்கு கூட வருது இல்லையா? நம்மளும் நித்தியபடி பாராயணம் பண்றோம், ஜபம் பண்றோம், நன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நன்னா கதை கேட்கிறோம், நமக்கும் மேனி சிலுக்கிறது, கண்கள்ல கண்ணீர் வருது, நிறைய திவ்யதேசங்கள்லாம் போறோம். என்ற போதிலும் நம்ம லைஃப்ல கூட நிறைய கஷ்டம் துன்பம் ஒண்ணு போக ஒண்ணு வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்பெல்லாம் நாம ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் நாம அனுபவிச்சு தொலைக்க வேண்டிய பிராரப்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு இந்த கதையை ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த கதையில வர்றது போலவே நாம கஷ்டப்பட்டோமானால், நாம துன்பப்பட்டோமானால் நம்ம பக்கத்துல கிருஷ்ணன் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக இருக்கான் அப்படின்னு அர்த்தம்.
அது இல்லைன்னா தானே கவலைப்படணும். ஒரு பக்கம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம குருநாதாலும், மறுபக்கம் குருவாயூரப்பனும் இருக்கா அப்படிங்கும்போது நாம என்ன கஷ்டம் வந்தா என்ன பண்ணிட முடியும்? எந்த கஷ்டம் நம்மளை? நாம ஏன் கஷ்டத்தை பத்தி கவலைப்படணும்? இதெல்லாம் இந்த சரித்திரத்திலேயே நாம புரிஞ்சுக்க வேண்டியது. வில்லமங்கல சுவாமியாரும் அங்கதான் இருக்கார். இது ஒரு விஷயம், இது ஒரு ரசமான சம்பவம். அது போட்டும், இது மாதிரி பிராரப்தத்தை நீ தீர்த்துட்டு வா, அனுபவிச்சுட்டு வான்னு கிருஷ்ணன் சொல்லுவான். இன்னொரு சமயம் சொல்லுவான், அபிபக்குவ கஷாயானாம் துர்தரிசோகம். உனக்கு பக்குவம் இல்லப்பா, உனக்கு பக்குவம் இல்லை, அதனால நீ உனக்கு கிருஷ்ண தரிசனம் துர்லபம் அப்படின்னு விடுவான். வைகுண்டன் துர்லபம் விடுவான். இதெல்லாம் கிருஷ்ணனுடைய சுவாவம். சர்வேஸ்வரனோ இல்லையோ, அவன் அப்படிதான் இருந்தாகணும். சமதிருஷ்டின்னு உனக்கு ஒன்று உண்டு, கிருஷ்ணனுக்கு பிரத்யேகமா உண்டு. அதனால அவன் சொல்லுவான், ராதையோன்னா உனக்கு நான் பக்குவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உனக்கு நான் பக்குவத்தை தரேன் அப்படின்னு ஒரு தெய்வம் சொல்லுமானால் நம்ம ராதை தான். நம்ம ராதை தான் நமக்கு என்ன பக்குவம் வேணுமோ அந்த பக்குவத்தை கொடுத்து நம்மளை கிருஷ்ண சரணத்துல கொண்டு போய் சேர்த்துடுவான். இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால சொன்னேன். இப்படியே இருக்க மற்றொரு சமயம், அப்போ மானவேதன் அப்படின்னு ஒரு ராஜா. இந்த ராஜா தான் இப்போ குருவாயூர் கோவில்ல கிருஷ்ணநாட்டம்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை வில்வமங்கல சுவாமியாருடைய பிரேரணையின் மூலம் சம்ஸ்கிருதத்துல இயற்றினது இந்த ராஜா தான். ஒவ்வொரு நாள் கிருஷ்ணநாட்டம் நடக்கிறத நாம தரிசனம் பண்ணா அதற்கு ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்கா. புத்திரபாகியம் இல்லையா, கிருஷ்ண ஜனன கிருஷ்ணநாட்டத்தை பார்த்தா அது கிடைக்கும். மோட்சம் வேணுமா, அதுக்கு ஒரு கிருஷ்ணநாட்டம் இருக்கு. கிருஷ்ணநாட்டம்னு ஒன்று பண்ணுவா. ஒரு எல்லா நாளும் நடக்காது, அது குறிப்பிட்ட மாசம் குறிப்பிட்ட நாள் தான் நடக்கும். அதெல்லாம் இப்போ ஏதோ வெப்சைட்லேயே கொடுக்குறா போருக்கு, நீங்க பாருங்கோ. சில மாதங்கள் அது கிடையாது, அது அவசியம் பார்க்கணும். அதை நைட்டு 10 மணிக்கு நட சாத்தின பிறகு 10:11 மணிக்கு ஆரம்பம், 2 மணிக்கு 2:30 மணிக்கு விடிய முடியும். அந்த கிருஷ்ணநாட்டம்ங்கிற ஒரு நாடகத்தை சம்ஸ்கிருதத்துல வில்வமங்கல சுவாமியாருடைய பிரேரணையின் பேர்ல இந்த மானவேதன்கிற ராஜா தான் ஏற்றினார். அவ்வளவு பெரிய முக்கியஸ்தர், பரமபக்தனும் கூட. இவர் வில்வமங்கல சுவாமியாரையே தன் குருநாதராக ஏத்துண்டு அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு வரார். இப்போ குருவாயூர்லயே தங்கியிருக்கார். அப்படி ஒரு நாளைக்கு வில்வமங்கல சுவாமியார் ருத்ர தீர்த்த கரையில, கோவில் குளம், குருவாயூர் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு இல்லையா, அதுக்கு நாராயண சரஸ்னு ஒரு பேர் உண்டு, ருத்ர தீர்த்த குளம்னு பேர் உண்டு. இந்த சரித்திரத்துல நாம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த ருத்ர தீர்த்த கரையில படிக்கரையில உட்காந்துட்டு வில்வமங்கல சுவாமியார் பகவன் நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார். பக்கத்துல இந்த மானவேதன்கிற ராஜா விசிறி விட்டு இருக்கார், குரு கைங்கரியம் பண்ணிட்டு. வில்வமங்கல சுவாமியார் ஜபத்தை முடிச்சுட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்தார். மானவேதன் ராஜா பட்டுன்னு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிச்சு எழுந்திருச்சு கைகளை கூப்பிண்டு வாயை பொத்திண்டு ஏதோ ஒன்று சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கார். இதை புரிஞ்சுட்ட வில்வமங்கல சுவாமி, ஏன்பா அப்படின்னு கேட்க, எனக்கு கிருஷ்ண தரிசனம் வேணும், நீங்க எனக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணேன். அப்பேற்பட்ட குருநாதரா வில்வமங்கல சுவாமியார் இருக்கிறதுனால, இவரும் அத்தகைய சிஷ்யனா இருக்கிறதுனால, சரிப்பா நான் நைட்டு கிருஷ்ணன்ட்ட கேட்டுட்டு காத்தால நீ வா, நான் உனக்கு சொல்றேன், நிஷ்கவலையா போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். மறுநாள் காத்தால பேராவலோட வில்வமங்கல சுவாமியார் இங்கும் அங்கும் தேடனா. கடைசியில இதே குளக்கரையில உட்கார்ந்துட்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். வில்வமங்கல சுவாமியார் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். வில்வமங்கல சுவாமியார ராஜா சேவிச்சு கைகளை கூப்பிட்டு கிருஷ்ணன்ட்ட கேட்டேலா என்ன சொன்னா அப்படின்னோடனே வில்வமங்கல சுவாமியார் ராஜாவை பார்த்து, அப்பா நான் கேட்டேன், உனக்கு தரிசனம் தர சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அவசியம் சமயத்துல தரிசனம் தரேன்னு கிருஷ்ணன் என்கிட்ட சொல்லியிருக்கான், நீ கவலைப்படாத, க்ஷேமமா இருப்ப, உனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். குரு கிருப்பை கிடைச்சிருத்து இல்லையா. உடனே சந்தோஷப்பட்டு கிடுகிடுன்னு உள்ள போய் குருவாயூரப்பனுக்கு நன்றி தெரிவிப்போன்னு உள்ள போறார். உள்ள போய் கிட்ட நின்று நிதானமாக குருவாயூரப்பனை பார்த்து நன்றி தெரிவிக்கிறான். கிருஷ்ணா, எனக்கு நீ தரிசனம் தரேன்னு சொன்னியா, எனக்கு நீ சொன்னியா அப்படின்னு ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணி நன்றி தெரிவிக்கிறான். ஜென்மால என்னைக்கோ கிடைக்க போறதுன்னு தான் நினைச்சிருந்தான். அப்படியே உள்ள மண்டபத்துல பிரதட்சணம் பண்ணா. அப்புறம் வெளியில சொர்ண கொடிமரம் வீட்டு இருக்கு இல்லையா, அந்த பிரதட்சண மண்டபத்துல பிரதட்சணம் பண்ணா. அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டே வரும் பொழுது அந்த பால் பாயசம் பண்ற இடத்துக்கு எய்த்தாப்புல, ஐயப்ப சன்னதி இன்னைக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு எய்த்தாப்புல கூத்தம்பலம்னு ஒரு இடம் இருக்கு. எத்தனை பேருக்கு அங்க கிருஷ்ண தரிசனம் கிடைச்சிருக்கு தெரியுமோ. ஒரு காலத்துல பாகவத பாராயணம் அங்கதான் நடக்கும், நாம சங்கீர்த்தனம் அங்கதான் நடக்கும். இப்போ பிரகாரத்துல நடந்திருந்தது, இப்ப அதையும் தாண்டி பக்கத்துல மாடியில உட்கார வச்சுட்டா. எல்லாம் அங்க நடந்தது. இன்னைக்கு கூட துவாதசி பணம் நம்ம போய் வச்சு வாங்குறோம் இல்லையா, பிராமணாளுக்கெல்லாம் பைசா தட்சணை சமர்ப்பிச்சுட்டு
அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அது அந்த மண்டபம் தான். அதுக்கு பேர் தான் கூத்தம்பலம்னு பேரு. அந்த கூத்தம்பலத்துல இப்ப போனா கூட, இப்ப நாம் போனா கூட பெரும்பாலான சமயம் அந்த கூத்தம்பலத்திலேயே உட்காந்துட்டு தான் ஜபம் பண்றது. வெளியில உட்காந்துட்டு தான் ஜபம் பண்றது. பெரும்பாலான ஜபம் அங்கதான் எனக்கு நடக்கும். ஏன்னா எத்தனை பேருக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்ச இடம் அது. எத்தனை பாகவத பாராயணம், எத்தனை நாம சங்கீர்த்தனம் நடந்த இடம் அது. அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. இப்போ கூட நீங்க பார்க்கலாம், அதுல வாசல்ல இருந்து தான் பார்க்கலாம். அதுல நடுநாயகமாக ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருப்பா. இப்பவும் நீங்க பார்க்கலாம். அது எப்பவுமே உண்டு. அதுல ஏத்தி வச்சிருக்காரு அந்த விளக்க. அந்த விளக்க பார்த்து வாசல்ல நின்றுண்டு மனமுருகி ஏதோ அங்க இந்த மானவேதன் ராஜா வெளியில நின்றுண்டு கூத்தம்பலத்துக்குள்ள அந்த விளக்க பார்த்து இருகரம் கூப்பி அப்படியே மனமுருகி என்னமோ நின்றுட்டு இருக்கார். கண்கள்லேருந்து அவர் அறியாம கண்ணீர் வருது. கொஞ்சம் கவனிச்சு பார்க்கிறார். பட்டுன்னு அந்த கூத்தம்பலத்துல அந்தரத்துல ஆகாசத்துல வியத்தியஸ்த பாதார விந்தராக வைஜெயந்தி மாலையோடு கூட முண்டாசு கட்டிண்டு மயிலிறகு சுருகிண்டு கோபாலனாக, இந்த வாட்டி பாலகோபாலனாக இல்ல, பிருந்தாவன சஞ்சார வயக்கிரமத்தில் இருக்கிற கோபாலனாக அத்தியாச்சரியமாக தரிசனம் கொடுக்க ராஜா பார்க்கிறார். கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு கத்துறாரு. யாரும் காதுல விழல. இவருக்கு மாத்திரம்தான் இந்த திவ்ய தரிசனம் கிடைக்கிறது. மேனி சிலுக்கிறது, கண்கள்ல கண்ணீர் வருது. பிரபோ பிரபோ பிரபோன்னு கத்துறார். அப்போ மானதேவனுடைய ஹிருதயத்துல ஒரு ஆசை வந்தது. யாருக்கும் தோன்ற ஆசை தானே. என்ன ஆசை? என்ன, ஐயோ இவ்வளவு சுந்தரமான திவ்ய திருமேனிய ராதை தான் கட்டிக்கணுமா, அந்த கோபிகைகள் தான் கட்டிக்கணுமா, நான் கட்டிக்க கூடாதா அப்படின்னு இவருக்கு கட்டிக்கணும்னு தோணி போச்சு. ஓடி போய் கிருஷ்ணான்னு கட்டிக்க போறார். பட்டுன்னு கிருஷ்ணன் மறைஞ்சுட்டான். மறையும் பொழுது கிருஷ்ணனுடைய சிரஸ்ல வச்சிருக்கிற மயிலிறக மாத்திரம் ஒண்ணு கீழே விழுந்து இவன் கையில கிடைச்சது. இந்த ராஜாவுடைய கையில கிடைச்சது. அதை எடுத்துன்னு கண்களை ஒத்திண்டு ஹோன்னு அலறார். கிருஷ்ணா, நான் உன்னை கட்டிக்கலான்னு வந்தேனே பிரபு, ஏன் எனக்கு இந்த பாக்கியத்தை நீ கொடுக்கல? நான் வந்தேனே கிருஷ்ணா, நான் உன்னை கட்டிக்கணும்னு வந்தேனேன்னு ஹோன்னு அல. அப்ப குருவாயூரப்பன் அசரீரியாக சொல்றான், வில்வமங்கலம் உனக்கு தரிசனம் தான் கொடுக்க சொன்னார், நீ கட்டிப்பேன்னு சொல்லலையே அவர் அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துலதான் ரெண்டு விஷயம் அந்த மானவேதன் அப்படிங்கிற ராஜாவுக்கு புரிஞ்சுது. முதல் விஷயம், இத நம்ம தகுதியினால நமக்கு கிடைச்ச தரிசனம் இல்ல, குரு கிருபையினால கிடைச்சது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுட்டான், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டான். இன்னொரு விஷயம், சாதுக்கள் இடத்துல, கிருஷ்ணதாசர்கள் இடத்துல, மகான்கள் இடத்துல கிருஷ்ணன் எப்படி கட்டுண்டு இருக்கான் அப்படிங்கிற ஆச்சரியத்தை பார்க்கிறான். தரிசனம் கொடுத்தா தரிசனம் மாத்திரம்தான், அவன் கட்டிப்பான்னா கட்டிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. எல்லாம் அவா சொல்லணும். ஞானீச்ச அப்படின்னு மாறு தட்டிக்கிறான் இல்லையா குருவாயூரப்பன் கீதையில, அந்த பெருமையை இப்பதான் உணர்றான். சந்தோஷப்பட்டு வெளியில ஓடி வில்வமங்கல சுவாமியாரை தேடி கண்டுபிடிச்சு அவரை விழுந்து நமஸ்காரம் பண்ணி, எனக்கு இந்த பாக்கியம் உங்களை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது, நான் ஒரு காலத்தையும் தபஸ்னால இதை அடைய முடியாது, உங்க கிருபையினால்தான் இதை அடைஞ்சேன் அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பண்றான். சந்தோஷப்பட்டார் வில்வமங்கல சுவாமி.